ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா மதிப்பு மாண்பு மேன்மைமிகு நம்ம பாரத தேசனுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மதிப்பு மாண்பு மேன்மைமிகு பிஜேபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு ஜேபி நட்டாஜி ஐயா அவர்களுக்கும், மதிப்பு மாண்பு மேன்மைமிகு ஐயா பாரத பிரதமர் ஐயா அவர்களுக்கும், மோடி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கம் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தை சார்ந்தவன். எங்கள் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது, அது ஒரு பக்கம். சரியா? அந்த சாதாரண கிராமத்தில் உள்ளவன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாணத்தை நான் சொல்லுவேன். தப்பாக மட்டும் எடுத்துடாதீங்க, நீங்கள் வந்து பெரிய பதவியில் உள்ளவங்க. இப்போ எல்லா சேனல் எடுத்துட்டாலும் சரி, இந்த எல்லா சேனல்லையுமே பத்திரிகையாளர்களுக்குள்ள சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார். அதாவது தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய தலைவர் மதிப்புக்குரிய என் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்னு எல்லா சேனல்லையும் இதே தான் டெபிட் வைக்காங்க, இதே தான் சொல்லுதாங்க. 24 மணி நேரமும் ஒரே அண்ணாமலை மாற்றம் அண்ணாமலை மாற்றம் அண்ணாமலை மாற்றம்னு சொல்லுதாங்க. வணக்கம். அதாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை என் அன்பு அண்ணனை தயவு செஞ்சு மாற்றாதீங்க. சரியா? ஐயா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் நல்ல மனுஷன். அவரை எல்லா இளைஞர்களுக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஒரு சாதாரண ஒரு விவசாயி, எங்கள் அப்பா குப்புசாமி அப்பா சாதாரண ஒரு விவசாயி. அந்த விவசாயியுடைய மகன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் முதல் மதிப்பெண்ணாக வந்து திரும்ப பெரிய ஒரு பதவி, அதாவது வேறு ஒரு மாநிலம் கர்நாடகான்ற வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு சிங்கம்னு பேர் எடுத்த ஒரு மனிதர் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே 2.5 வருஷம் இருந்திருக்கார், தலைவராக இருந்திருக்காரு. திரும்பியும் அவருக்கு தான் நீங்கள் ஐயா வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தப்பாக தராதிங்க. இது ஒட்டுமொத்த இளைஞருடைய ஒரு ஆதரவுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அதை சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த 80 வருஷ அரசியல் வாழ்க்கையில் திமுக காரங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பன் சொல்லுவான் ஓட்டு போடுவேன், எங்கள் தாத்தன் சொல்லுவான் ஓட்டு போடுவேன், கூட்டிகிட்டு போவான் ஓட்டு போடுவேன். சரியா? ஆனால் முதல்ல இவனுங்க இவ்வளோகான சொத்து சத்துக்கான்னு சொன்ன ஒரே ஒரு மனுஷன் எங்கள் அண்ணா அண்ணாமலை மட்டும்தான். அதுக்காக மதிப்பிற்குரிய ஐயா அவர் தொடர்ந்து இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு தான் அவர் வேணும், மத்திய அரசுக்கெல்லாம் அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தான் அவர் வேணும். தமிழ்நாட்டில் அவர் சிஎம்மாக வரணும். சரியா? ஒட்டுமொத்த காவல்துறை கண்ட்ரோலில் அவர் கீழே ஒட்டுமொத்த காவல்துறை கண்ட்ரோலில் வரணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி பல லட்சம் இளைஞர்கள் வெயிட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஐயா அவரை மாநில தலைவர்லேருந்து தூக்கிறாதீங்க. அவர் தான் இருக்கணும். அவர் இருந்தால் தான் பிஜேபி ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? தமிழ்நாட்டில் ஆளணும்னு ஆசைப்படுறீங்களா? தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கணும், பிஜேபி தலைவராக இருக்கணும். வேறு யார் போட்டாலுமே சொதப்பிடுவாங்க. எங்கள் அக்கா வானதியாக்கர் இருக்கட்டும், எங்கள் அண்ணன் நயினாராக இருக்கட்டும், எங்கள் அக்கா தமிழிசையாக இருக்கட்டும், அப்போ முருகன்னா அங்கே போயிட்டார், அது ஒரு பக்கம். இவங்க யார் போட்டால் முருகானந்த ஐயாவிலேருந்து நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இளைஞர்கள் அந்தளவுக்கு இது பண்ணாங்க. அடித்து சொல்லி அடித்தார், எவனாக இருந்தால் தூக்கிப்பட்டு மிதி மீச்சார். அதுக்காக தான் அண்ணாமலை அவர்களை எனக்கே பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி இளைஞர்கள் பிடிச்சிருக்கு. நன்றிங்க ஐயா.